ஓம் நமச்சிவாய. அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை. திருச்சிற்றம்பலம். இன்றைய தினம் 4/1/2026 மார்கழி திங்களில் காரைக்கால் ஸ்ரீ ராமலிங்க சுவாமி மடாலயத்தில் 1000 வைசியர் மஞ்சப்புத்தூர் சங்கம் மற்றும் ஆடல் வல்லான் முற்றோதல் குழு சார்பாக மாணவர்களுக்கான திருவெம்பாவை திருப்பள்ளி எழுச்சி ஒப்புவித்தல் மற்றும் இசையுடன் பாடல் போட்டி நடைபெற்றது. 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்கள் இந்த போட்டியில் பங்கேற்றனர். 150 மாணவர்கள் பதிவு செய்திருந்தனர். 111 மாணவர்களுக்கு இந்த போட்டி நடைபெற்றது. 6, 7, 8, 9 வகுப்புகளில் படிக்கும் மாணவர்கள் திருவெம்பாவை 20 பாடல்களும் ஒப்புவித்தனர். 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவர்கள் திருவெம்பாவை 20, திருப்பள்ளி எழுச்சி 10 பாடல்கள் சேர்த்து 30 பாடல்களை ஒப்புவித்தனர். அதுபோலவே 6, 7, 8, 9, 10 என்று வகுப்புகளுக்கு ஏற்றவாறு இசையுடன் திருவெம்பாவை திருப்பள்ளி எழுச்சி பாடல் போட்டியும் நடைபெற்றது. மிகவும் சிறப்பாக நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியின் தொகுப்பை இப்பொழுது நாம் காணலாம். ஆதியும் மந்தமும் எல்லாரும் பெரும் ஜோதியையாட கேட்டையும் வாழ்தடங்கன் மாதேவலருதியோ வன்செவியோ செவிதான் மாதேவா கடல்கள் வாடிய வாழ்வொழி போய் மாதேவலருதியோ வன்செவியோ செவிதான் மாதேவன் வாக்கடல்கள் வாழ்த்திய வாழ்தோழி போய் வீதிவாய் கேட்டலுமே. ஆதியும் அந்தமும் எல்லாரும் பெரும் ஜோதியையாம் பாட கேட்டையும் வாழ்தடங்கன். அன்பார்ந்த மாணவர்களே, பெற்றோர்களே, ஆசிரியர்களே, வருகின்றிருக்கக்கூடிய பெரியோர்களே, வர்ஷினி என்கிற அந்த மாணவி பாடியது, அதற்கு முன்னாலே இந்த மாணவன் பாடியது எல்லாம் கேட்டிருக்கிறேன். இந்த அமைப்புக்கு கிடைத்த வெற்றியே இதுதான். ஏனென்றால் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் 50க்கும் மேற்பட்ட பள்ளிகளிலே பயின்று கொண்டிருக்கிறார்கள். காரைக்கால் மாவட்டத்தில் 111 பேர் தான் இந்த போட்டியிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மாணவர்களுடைய உள்ளத்திலே இருந்த அந்த உள்ள கிடக்கை என்று சொல்லுவார். கிடக்கை என்று சொன்னால் உள்ளத்திலே கிடக்கின்ற அந்த திறன்கள், அது இசைத்திறனாக இருக்கலாம், ஓவியத்திறனாக இருக்கலாம், சொற்பொழிவாற்றும் திறனாக இருக்கலாம், பேச்சு திறனாக இருக்கலாம். அந்த திறமைகள் எல்லாம், திறன்கள் எல்லாம் வெளிப்படுவதற்கு இந்த மேடை இன்றைக்கு உதவி செய்திருக்கிறது. அதுதான் உண்மை. இந்த மேடை அல்ல, இந்த அமைப்பு ஆடல்வல்லான் திருவாசக முற்றோதலுக்கு கிடைத்திருக்கக்கூடிய பெருமை இதுதான். 6, 7, 8 வகுப்பு சிறார்களுக்கான திருவெம்பாவை பாடல் இசையுடன் பாடுவது, அந்த போட்டி ராமலிங்க மடத்தில் நடந்தது. அந்த நிகழ்ச்சியோட பதிவுகளை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். விதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மினை மறந்து போதாரமையினை நின்றும் புரண்டு கண் ஏதேனுமாகால் கிடந்தால் என்னே தீதேயம் தோய் பரிசே. அதில் உங்களுக்கு சான்றிதழ், புத்தகம், பரிசு தொகை வழங்கப்படும். அது தொடர்பான செய்திகளை சொல்றதுனால அனைவரும் உடனே போயிடாதீங்க. முடிஞ்ச உடனே மதிய சாப்பாடு ஏற்பாடு பண்ணியிருக்கேன் 60 பேருக்கு. மாணவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் எல்லாரும் மதிய சாப்பாடு சாப்பிட்டாங்க. ஏன்னா போட்டி முடிஞ்சதே பிள்ளைங்களை அழைச்சிட்டு போயிடாது.
இங்கே 6ஆம் வகுப்பு மற்றும் 7ஆம் வகுப்பு மாணவிகள் 20 திருவம்பாவை பாடல்களை ஒப்புவிக்கும் போட்டி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இவங்க 20 திருவம்பாவை பாடல்களை ஒப்புவிக்கணும். இப்போ நம்ம பார்க்குறது 8ஆம் வகுப்பு மற்றும் 9ஆம் வகுப்பு மாணவிகள் 20 திருவம்பாவை பாடல்களை ஒப்புவித்து கொண்டிருக்கிறார்கள். நடுவர்கள் அதை செக் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 10ஆம் வகுப்பு மாணவிகள். இவங்க 20 திருவம்பாவை பாடல், 10 திருப்பள்ளி எழுச்சி பாடல்கள் சேர்த்து 30 பாடல்களை ஒப்புவிக்கணும். 6, 7, 8, 9 மாணவிகள் வெறும் திருவம்பாவை தான் ஒப்புவித்தாங்க. இவங்க திருப்பள்ளி எழுச்சியும் சேர்த்து. அங்கே குழந்தைகளின் பெற்றோர்கள் காத்திருப்பதை பார்க்குறோம். இங்கே 11ஆம் வகுப்பு மாணவிகள் 20 திருவம்பாவை, 10 திருப்பள்ளி எழுச்சி சேர்த்து 30 பாடல்களை இவங்க ஒப்புவிக்கணும்.
30 பள்ளிகளுக்கு மேலாக மாணவர்கள் வருகை புரிந்திருக்கிறது. அரசாங்கம் நடத்தக்கூடிய பள்ளிகளுக்குள்ளே இப்பொழுது சிறுவர்களுக்கான திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி போட்டி நிறைவு பெற்று வெற்றி பெற்ற மாணவர்களின் பெயர்களை அறிவிக்க இருக்கிறார்கள். அதற்கு முன்னாடி இந்த 1000 வயசர் மஞ்சப்புத்தூர் சங்கம் சார்பில் இந்த மேடையில் நம்ம சங்கத்தின் உறுப்பினர்கள் தலைவர்கள் பேசுகிறத கேட்கலாம். நம்ம மாதேவன் வாக்கடல்கள் வாழ்த்திய வாழ்தோழி போய் வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து போதாரமழியின் மேல் நின்று புரண்டிங்கன் ஆதியும் அந்தமும் எல்லாரும் பெரும் ஜோதியையாம் பட கேட்டையும் வாழ்தடங்கன் மாதே வளருதியோ வன்செவியோனன் செவிதான் மாதேவன் வாழ்கழல்கள் வாழ்த்திய வாழ்தோழி போய் வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து போதாரமலியின் மேல் நின்றும் புரண்டிங்கன் ஏதேனுமாக கிடந்தால் என்னே இதேயும் தோழி பரிசேலோரம் பாவாய் இதேயும் தோழி பரிசேலோரம் மாணவர்களுக்கும் சென்று அடைய வேண்டும் என்பதற்காக தான் இந்த போட்டியை 3ஆம் ஆண்டாக வெற்றிகரமாக நடத்தியிருக்கிறது. 3ஆம் ஆண்டாக அப்படி நடத்துவதற்கு நமக்கு உறுதுணையாக இருந்த ஐயா ரவி அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், திருவாசகத்திற்காகவே தம்மை அர்ப்பணித்தவர். வேறொன்றும் அது தெரியாது. விடுமுறைகள் பாடுவார். திருவாசகமும் மாணிக்க வாசகரும் அவருடைய கண்களிலே நிறைந்திருக்கின்ற அந்த தன்மை நமக்கு உண்டு. அப்படி ஒருங்கிணைப்பாளராக இருந்து நூற்றுக்கணக்கான உறுப்பினர்களை தன் வயப்படுத்துதல் என்றே சொல்வார்கள். அந்த அளவுக்கு வயப்படுத்தி அத்தனை பேரும் திருமுறைகளையும் திருவாசகத்தையும் ராகத்தோடு பாடுவதற்கு பேருதவியாக இருக்கக்கூடிய ஐயா ரவி அவர்கள் இப்பொழுது உங்களை எல்லாம் வரவேற்று இந்த நிகழ்ச்சியை பற்றி கூற இருக்கிறார்கள். திருச்சிற்றம்பலம். சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம். தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான் மறை சம்பொருள் வாய்மை வைத்த திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வைத்தரச் செய்த தேவாரமும் திருவாசகமும் உய்வைத்தரச் செய்த நால்வர் பொற்றால் நம் உயிர் துணையே. சிவாதிருச்சிற்றம்பலம். உடலுக்கு துணை இல்லை, உயிருக்குத்தான் தேவாரம் திருவாசகம் இருக்கிறது. எல்லாம் அல்ல பார்வதி பரமேஸ்வரிய திருவுருளையும் திருஞான சம்பந்தர் வாகீச சுந்தரர் மணிவாசக பெருமானுடைய குருவருளாலும் காட்டுவித்த வண்ணமும் கூட்டுவித்த வண்ணமும் இங்கே ஆயுர்வேத திருமண மண்டலத்திலே இந்த திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி போட்டி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அடியனுடைய அன்பான அழைப்பை ஏற்று அங்கோடு வந்திருக்கின்ற காரைக்கால் ஆடல் வல்லான்
திருவாசக முற்றோல் குழு சார்பாகவும் காரைக்கால் ஆயிர வைசிய மஞ்சப்பத்தூர் அவர்கள் தலைவர்கள் மற்றும் சபை பெரியோர்களையும் வணங்கி மகிழ்ந்து இந்த நடுவராக இருந்து எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து நல்கிய அத்தனை பெருமக்களையும் வணங்கி மகிழ்கிறேன். இங்கே மாணவர்களுக்கு உறுதுணையாக இருந்த அம்மா அப்பா அவர்களையும் அந்த ஆசிரியர் பெருமக்களையும் இந்த குழந்தை செல்வங்களையும் வணங்கி மகிழ்கிறேன். மாணவ செல்வங்களே, காலையில் நீங்கள் எழுந்தீங்கன்னா கடவுளை பார்த்துறீங்களா? யார் பார்த்துருக்கா? அம்மா அப்பா தான். நேற்று ஒன்றுனா அவன் காலை நமஸ்காரம். காலையில் முடியாட்டினாலும் ஸ்கூல் போய் விழுந்து வணங்கி அப்போம். புரியுதா? நாங்கள் தயார் செய்யலாம். அவங்க தான் மாட்டா அப்புறம் பித்தா குரு தெய்வத்தை காண்பார். அப்படி வாழ்க்கையை நமக்கு முறையாக தொடங்கும். அதனால் வாழ்க்கை நெறி, இந்த ஐயா சொன்ன மாதிரி சைவ நெறி என்பது நம்முடைய வாழ்வியலுக்கு ஒரு அற்புதமான நெறியை காட்டி இம்மைக்கும் மறுமைக்கும் நம்முடைய துன்பங்களை எல்லாம் நீக்க வல்ல அற்புதமான ஒரு இந்த பன்னீர் திருமையை தான் நம்ம ஆன்றோர்கள்லாம் பாடி வச்சுருக்காங்க. நீங்கள் எல்லாரும் பாடணும். இதுக்கு எனக்கு ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்த, இதுக்கு மூல காரணமான கண்ணன் ஐயா அவர்களை வணங்கி மிக மிக ஒத்துழைப்பு கொடுத்த தர்மலிங்க ஐயா இங்கே உட்காருக்காங்க. அவங்க தான் எல்லாமே செய்து கொடுத்துருக்காங்க. அந்த அவர்கள் மற்ற நிறைய நண்பர்கள்லாம் கிட்டக்க இருந்து எனக்கு உதவி செய்தாங்க. ஒரு ஆள் செய்ய முடியாத காரியம்தான். நீங்கள் எல்லாம் வந்திருந்தீங்க. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. வாழ்க்கையில் தினந்தோறும் ஏதாவது ஒரு பதியத்தை காலத்தையும் நேரத்தையும் கருதி நான் முடிச்சு கொள்கிறேன். அது இல்லாமல் ஒவ்வொரு மாதமும் 2வது வியாழக்கிழமை 4வது வியாழக்கிழமை திருவாசக விளக்க உரைக்கு எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் அன்பு சகோதரர் அவர்கள் கண்ணன் அதை செஞ்சு கொண்டிருக்காங்க. அது இல்லாமல் இப்பொழுது இந்த மாதிரி மாதம் முழுமையும் திருப்பள்ளி எழுச்சியும் திருவம்பாவை நேரத்தோடு இன்னையோட திருவம்பாவை முடிகிறது விளக்க உரை. நம்முடைய ராமலிங்க சுவாமி மடத்தில் தான் அது 6 to 7 நாளிலிருந்து திருவம்பாவை முடிகிறது. 13/1/2026 செவ்வாய்க்கிழமை. மாணவ செல்வங்களே, எல்லோரும் ஐயா வாசிப்பாங்க. அத்தனை செல்வங்கள் வந்திருந்து 6 மணிக்கெலாம் வந்துடுங்க. வந்திருந்து அந்த நாங்கள் அறிவிக்கின்ற தொகையும் பெற்றுக்கொண்டு எல்லா பிள்ளைங்களுக்கும் ஐயா சொன்ன மாதிரி ஊக்கத்தொகையாக கொடுக்குறோம். இதை போட்டியெல்லாம் நினச்சிக்க வேணாம். எல்லோரும் கலந்து பண்ணோம், செஞ்சுருக்கோம், முடிஞ்ச வரைக்கும் செஞ்சுருக்கோம். அடுத்த வருஷம் முயற்சி பண்ணி அதை பெறுவோம். எல்லாம் இதில் ஜெயித்தவங்க தோற்றவங்களாம் எதுவுமே யாருமே கிடையாது. ஆமாம், நீ கலந்து கொண்ட எத்தனை பேர் காலையிலே வந்துட்டாங்க. நம்ம அது மாதிரி நீங்கள் எல்லாம் கலந்து கொண்டு சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று உங்களை வேண்டி கேட்டுக்கொண்டு, இது முடிந்த பிறகு மத்தியானம் இங்கே எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கு. மதிய உணவு எல்லாம் இருந்து அதை அனுபவித்து கொண்டு போகும்படி தாய்மொழி கேட்டுக்கொள்ள நன்றி, வணக்கம். உங்களுக்கான பரிசு தொகையையும் உங்களுக்கான திருவாசக நூலையும் பரிசு பொருளாக கொடுக்க இருக்கின்றார்கள். போட்டியிலே முதல் 3 இடங்கள் பெற்ற மாணவர்களை தவிர மற்ற அனைத்து மாணவர்களுக்கும் ஊக்கப்பரிசு வழங்க இருக்கிறது. ஊக்கப்பரிசு அதை என்ன நினைப்பார்கள்? ஆறுதல் பரிசு என்று சொல்வார்கள். அந்த சொல்லாட்சியை பயன்படுத்தக்கூடாது என்பதற்காகத்தான் இதை எப்படி போட்டிருக்கிறோம், ஊக்கப்பரிசு.
என்ன ஆறுதல்? தோற்றுவிட்டோம் என்று நீங்கள் கண்ணீர் விட்டு அழக்கூடிய உங்களுக்கு ஆறுதல் படுத்தவா? அதுவல்ல நோக்கம். நீங்கள் இப்பொழுது அந்த பரிசு பெறக்கூடிய வாய்ப்பை சற்று தவற விட்டு இருக்கிறீர்கள், அவ்வளவுதான். திறமை உங்களிடம் இருக்கிறது இல்லைனா? விரல்கள் 10 மூலதனம் என்று சொல்லுவார். அதுபோல இந்த வாய் மூலதனம், அதை நாம் பயன்படுத்தலாம். எனவே எதிர்காலத்தில் நிச்சயமாக உங்களுக்கு அந்த வெற்றி வாய்ப்பு உண்டு. இப்பொழுது உங்களுக்கு வாழ்த்துறை வழங்க வருகிறார் நம்முடைய இஜிஎஸ் பிள்ளை கல்லூரியிலே பணியாற்றக்கூடிய பேராசிரியர். திருச்சிற்றம்பலம். நமசிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க. அடுத்ததாக இந்த நிகழ்வு நடப்பதற்கு முக்கிய ஒரு விடயமாக, முக்கிய ஒரு சாவி போன்று இருக்கக்கூடிய திரு ரவி ஐயா அவர்களுக்கும் அவர்களை சார்ந்து இருக்கக்கூடிய அனைத்து நல் உள்ளங்களுக்கும், சிவத்தொண்டு புரிந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து ஆன்மாக்களுக்கும் எனது இரண்டாவது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மூன்றாவதாகவும் மிக முக்கியமாகவும் இந்த நிகழ்வு நடைபெறுவதற்கு ஒரு தளம் அமைத்து கொடுத்து பல்வேறு இதை போன்ற பல்வேறு நல்ல விஷயங்களை, குறிப்பாக இந்த சைவ சமயம் தலைப்பதற்காக பல்வேறு விழாக்களையும் நிகழ்வுகளையும் நடத்தி கொண்டிருக்கின்ற ஆயிரம் வைசியர் மஞ்சப்புத்தூர் சங்க அனைத்து நிர்வாகிகளுக்கும் எனது அன்பினையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு, அவர்கள் தொடர்ந்து இது போன்ற நல்ல காரியங்களை தொடர்ந்து செய்து கொண்டிருக்க வேண்டும். அவர்கள் ஒரு குறிப்பிட்ட சமூகத்திலிருந்து அனைத்து தரப்பு மக்களும் இந்த சைவ நெறியை கடைபிடித்து எல்லோரும் இணைந்து இந்த நல்ல விஷயங்களை நம்ம பொதுமக்களுக்கு எடுத்துட்டு போகணுங்கிற அந்த எண்ணத்தோட, உயர்ந்த எண்ணத்தோட இதை தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் நான் தலைப்பணிந்து அவர்களுக்கு நான் நன்றியை பாராட்டிக் கொள்கிறேன். பிறவியெல்லாம் எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா அது கடல் போல எடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். நம்ம பிறந்து, அதாவது பிறப்போம் திருப்பி சாவும், பிறப்போம் சாவும். இப்போ பிறப்பட்ட நிலை, முக்திங்கிற நிலைக்கு நீங்க போகணும்னா அது இறைவனை சார்ந்தா மட்டும்தான் நடக்கும் அப்படிங்கிறத வள்ளுவ பெருந்தகை அழகா சொல்லுவார். அதனால திருக்குறள் எவ்வளவு நமக்கு அறத்தை போதிக்கிறதோ அதே போல இந்த மானுடத்திற்கான உயரிய மாண்பை இந்த திருவாசகம் நமக்கு தந்திருக்கு. இந்த திருவாசகத்தை நீங்க தினமும் ஓதணும். முதல்ல படிங்க, பாடல்கள்லாம் படிங்க. குறிப்பா பெற்றோர்கள் குழந்தைகளோட உட்கார்ந்து படிங்க. திருவாசகத்துக்கு ஒருகார், ஒரு வாசகத்துக்கு ஒருகார்னு சும்மா சொல்லல. ஜியு போப்பு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், இருந்தாலும் நான் சொல்றேன். ஜியு போப்பு இங்க வரும்போது மதத்தை பரப்பக்கூடிய ஒரு கிறிஸ்தவ பாதிரியாராக தான் இங்க வந்தாரு. தமிழ் மேல உள்ள ஆர்வத்துல தமிழை கத்துக்கிட்டார். வர வழியிலேயே அவர் அப்பெல்லாம் கப்பல் பயணம் தானே, அதனால கப்பல்ல வரும்போது தமிழை கத்துக்கிட்டே வந்தாரு. இங்க படிக்க படிக்க தமிழ் மேல ஒரு ஆர்வம் இருந்துச்சு. ஆனா அவர் திருவாசகத்தை படிக்க ஆரம்பிச்சாருன்னா தன்னையே மறந்து வந்த வேலை, அவருடைய வேலை என்னன்னா கிறிஸ்தவத்தை இங்க பரப்பதற்காக தன்னுடைய வேலையை மறந்து திருவாசகத்தை ஊற்றி படிக்க ஆரம்பிச்சு அவருக்கு ஒழுகி அது அப்படியே ஆங்கிலத்துல மொழிபெயர்த்தார். அவரு நிறைய நூல்களை மொழிபெயர்த்தாரு, திருவாசகத்தையும் மொழிபெயர்த்தாரு. அப்போ அவர் திரும்பி இங்கிலாந்துக்கு போகும்பொழுது அவர் மேல சொல்லி மற்ற கத்தோலிக்க சர்ச்சில் உள்ள பாஸ்டர்ஸ்லாம் என்ன பண்ணாங்க, பாதிரியார்கள்லாம் இவரை கோர்ட்டில் கேஸ் போட்டு இவர் போனது ஸ்ப்ரெட்டிங் கிறிஸ்டானிட்டி, கிறிஸ்தவத்தை பரப்பத்துக்காக போனாரு. ஆனால் அங்கே போய் உட்காந்துக்கிட்டு நூல்கள் எல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணி மொழிபெயர்ப்பாளராக வேலையை பார்த்தாரு. அதனால சொன்ன வேலையை இவர் செய்யல, இவருக்கு தண்டனை வழங்கணும்னு சொல்லி கேஸ் போட்டாங்க. அப்போ அந்த ஜட்ஜி இவருடைய வாதத்தை கேட்கறதுக்காக கேட்டாரு, ஏன் இந்த வேலை செஞ்சீங்க, உங்களுடைய வேலையை செய்யாம ஏன் இந்த வேலையை செஞ்சீங்கன்னதுக்கு அவர் சொன்னாரு, நீங்க எனக்கு தீர்ப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த திருவாசகத்தை ஒரு முறை படிச்சிருங்க, அதுக்கப்புறமேல எனக்கு தீர்ப்பு கொடுங்கன்னு சொன்னார். அப்போ என்ன செஞ்சாரு, அவருக்கு தமிழ் தெரியாது இல்லைங்களா, இவர் மட்டும்தானே தமிழ் கற்றுக்கிட்டார். இவர் மொழிபெயர்த்த அந்த திருவாசகத்தை ஆங்கிலத்திலே படித்தார்.
என்னதான் இருந்தாலும் தமிழில் இருக்கிற அந்த ஆழத்தை வந்து ஆங்கிலத்தில் சொல்லியிருக்க முடியாதுங்கிறது என்னுடைய ஒரு அனுமானம். இருந்தாலும் அவர் படிச்சுட்டு அடுத்த கோர்ட்டு இதுக்கு செஷன்ஸுக்கு வரும்பொழுது ஹியரிங்க்கு வரும்போது அவர் சொன்னார், இந்த நூலை படித்த பிறகு, திருவாசகத்தை படித்த பிறகு நீங்கள் இன்னும் இந்து மதத்திற்கு மாறாமல் கிறிஸ்தவ மதத்திலே இருப்பதை கண்டு நான் வியந்து இதற்காகவே இந்த கேஸை நான் தள்ளுபடி பண்றேன் அப்படின்னு சொன்னேன். இப்பொழுது இந்த போட்டிகளுக்கு நடுவராக இருந்த அத்தனை பேருக்கும் சால்வை அணிவித்து பாராட்டி தெரிவிக்கப்படுகிறது. இசை போட்டியில் நடுவராக கலந்து கொண்ட 3 நடுவர் பெருமக்களையும் மேடைக்கு அழைக்கின்றோம். அவர்கள் விரைந்து 4 ஆசிரியர் பெருமக்களையும் இங்கே முன்னாலே மேடைக்கு அழைக்கிறோம். கலந்து கொண்ட நடுவர்கள் மேடைக்கு அழைக்கப்படுகிறார்கள். ஒப்புவித்தல் போட்டியிலே கலந்து கொண்ட நடுவர்கள் மேடைக்கு அழைக்கப்படுகிறார்கள். அன்பார்ந்த மாணவ மாணவியரே, நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த போட்டியினுடைய முடிவுகள் இப்பொழுது அறிவிக்கப்பட இருக்கின்றன. அறிவிக்கப்படக்கூடிய அந்த மாணவ மாணவியர் மேடைக்கு வந்து அனைவரும் வணங்குமாறும் அனைவருடைய கரகோஷங்களையும் பாராட்டாக ஏற்றுக்கொள்ளுமாறும் அன்போடு கேட்டுக்கொண்டு இப்பொழுது இந்த இசை போட்டியிலே பங்கு பெற்ற அந்த முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்கள் இப்பொழுது அறிவிக்கப்பட இருக்கிறார்கள். எட்டாம் வகுப்பு 9ஆம் வகுப்பு இசை போட்டியில் முதலிடம் பெற்ற மாணவி அனன்யாயம் நிர்மலாராணி பெண்கள் மேல்நிலைப்பள்ளி 8ஆம் வகுப்பு, அந்த மாணவியை மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்து வர்ஷினி ONGC பொதுப்பள்ளி இரவில் 2ஆம் இடத்தை பெற்றிருக்கிறார். அந்த மாணவிக்கு என்னுடைய பாராட்டுகள். அடுத்து ஸ்ரீதர் வி தந்தை பெரியார் அரசு மேல்நிலைப்பள்ளி காரைக்கால் 3ஆம் இடத்தை பெறுகிறார். அடுத்து 10ஆம் வகுப்பு இசை போட்டியில் முதல் 3 இடங்களை பெற்ற மாணவியர் விஷ்ணுவர்தன் அரசு மேல்நிலைப்பள்ளி திருவேட்டக்குடி முதல் இடம். அடுத்து
துர்கா தர்ஷினி அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி திருநள்ளாறு 2ஆம் இடம். அடுத்து காவியா ஆர் அரசு மேல்நிலைப்பள்ளி விழுதியூர். அடுத்து 11, 12 வகுப்புகளில் இருந்து வெற்றி பெற்ற மாணவர்கள் முதலிடம் சண்முக பிரியா எஸ் அரசு மேல்நிலைப்பள்ளி திருமலைராயன் பட்டினம். அடுத்து தாமோதரன் KMK மேல்நிலைப்பள்ளி காரைக்கால் 2ஆம் இடம். விரைவா வாப்பா. சுருதிகா SRVS தேசிய மேல்நிலைப்பள்ளி தருமபுரம். ஆறு 7ஆம் வகுப்பு பிரிவிலே இசை போட்டியில் கலந்து கொண்டு முதல் 3 இடங்களை பெற்ற மாணவர்கள் பிரணீதா SM பிரைட் அகாடமி. பிரணீதா SM பிரைட் அகாடமி. விலாசினி T 2ஆம் இடம் பிரைட் அகாடமி. ஜான்சி U காமராஜர் அரசு உயர்நிலைப்பள்ளி வடவரைக்காடு. யாருங்க அது பேரு? பகவத்கீதா தான் 3ஆம் இடம். எந்த பள்ளிமா? பகவத்கீதா. பகவத்கீதா காரைக்கால் அம்மையார் உயர்நிலைப்பள்ளி. அடுத்து ரெட்டிங் எல்லாம் அழகா இருக்கு. சரி, அடுத்து 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு ஒப்புவித்தல் போட்டியிலே முதலிடம் பெற்ற பவிஷாசனி என்கிற மாணவி ONGC பள்ளி. ஜோதீஸ்வரி 2ஆம் இடம் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி கோட்டுச்சேரி. சிவதர்ஷினி அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி கோட்டுச்சேரி 3ஆம் இடம். திருவேட்டக்குடி அவர் எந்த இடம்? 3ஆம் இடம். எட்டாம் வகுப்பு 9வது பிரிவிலே ஒப்புவித்தல் போட்டியில் முதல் 3 இடங்களை பெற்ற மாணவர்கள் மேடைக்கு அழைக்கப்படுகிறார்கள். பர்ணிதா, சௌந்தரரங்கன், மேயர் சௌந்தரரங்கன், உயர்நிலைப்பள்ளி செல்லூர். இரண்டாம் இடம் கே சாந்தினி அரசினர் உயர்நிலைப்பள்ளி விழுதியூர்.
மூன்றாம் இடம் ந நித்யஸ்ரீ குட் ஷெப்பர்ட் மேல்நிலைப்பள்ளி காரைக்கால். அடுத்து 10ஆம் வகுப்பு தனிப்பிரிவாக கொடுக்கப்பட்டு அந்த மாணவர்களுக்கு மட்டும் நடத்தப்பட்டது. கவின் JK ONGC பள்ளி முதலிடம். ஸ்வேதா A இரண்டாம் இடம் அம்மையார் மேல்நிலைப்பள்ளி காரைக்கால் அம்மையார் உதவி பெறும் மேல்நிலைப்பள்ளி. மேகனா த குட் ஷெப்பர்ட் ஆங்கில உயர்நிலைப்பள்ளி காரைக்கால் மூன்றாம் இடம். பதினொன்று 12ஆம் வகுப்பு போட்டியிலே வெற்றி பெற்றோர் வர்ஷிதா SR முதலிடம் காரைக்கால் அம்மையார் மேல்நிலைப்பள்ளி. லட்சுமி பிரபா 11ஆம் வகுப்பு அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி திருநள்ளார். காவியா C அன்னை தெரசா பெண்கள் மேல்நிலைப்பள்ளி காரைக்கால் மூன்றாம் இடம். வெற்றி பெற்ற மாணவர்கள் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். 13/1/2026 செவ்வாய்க்கிழமை அன்று இந்த மண்டபத்தில் இந்த இடத்திலேயே பரிசளிப்பு விழா நிறைவு விழா நடைபெற இருக்கிறது. வெற்றி பெற்ற மாணவர்களும் வெற்றி வாய்ப்பை இழந்தவர்கள் என்று சொல்ல மாட்டேன், அடுத்த ஆண்டு வெற்றியை நோக்கி வீர் நடை போட்டுக் கொண்டிருக்கின்ற அத்தனை மாணவர்களும் அவர்களுக்கு பரிசு உண்டு, சான்றிதழ் உண்டு, பரிசு தொகை உண்டு, திருவாசக புத்தகம் உண்டு. நீங்களும் பெற்றோர்களோடு ஆசிரியர்களோடு வந்து அந்த பரிசினை பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நிகழ்விலே கலந்து கொண்ட ஆயிர வைசியர் மஞ்சப்புத்தூர் சங்க பொறுப்பாளர்களுக்கும் ஆடவல்லார் திருவாசக முற்றோதல் பொறுப்பாளர்களுக்கும் இந்த மாவட்டத்திலிருந்து கலந்து கொண்ட பள்ளிகளுடைய தலைமை ஆசிரியர், ஆசிரியர், பொறுப்பாசிரியர்கள், பெற்றோர்கள், மாணவ மணிகள் ஒத்துழைப்பை நல்கிய அத்தனை பேருக்கும் நன்றி நன்றி நன்றி.